ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம 108 சக்தி பீட கோயில்ல இருக்கோம். ஆலய அறங்காவலர் திரு வெங்கடேஷ் சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட இந்த கோயிலை பற்றின சிறப்பு அம்சங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெங்கடேஷ், நம்ம இந்த கோயிலில் நிறைய மாதம் ஸ்பெஷலாக எந்த கோயிலும் நடக்காத மாதிரி ஒரு யூனிக்கான சிறப்பு பூஜைகள், சிறப்பு விசேஷங்கள்லாம் நடக்கிறது இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ நம்ம 12 மாதம் இருக்குது. ஜான்வரியிலேருந்து டிசம்பர் இருக்கும். 12 மாதத்தில் ஒரு மாதமும் நம்ம குருஜி ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சோன்னே 1008 மஞ்சக்குத்து பண்ணுறோம். அம்பாளுக்கு 1008 மஞ்சக்குத்து சாத்துறோம். பிப்ரவரியில் பார்த்தோன்னா கும்பாபிஷேகம் தினம் நடந்த நாள் சம்வத்சரம்னு சொல்லுவோம், அது பண்ணுறோம். மார்ச்சில் இளநீர் ஆர் நவராத்திரி வந்துடும், வசந்த நவராத்திரி மார்ச். ஏப்ரலில் சித்திரை 1 அன்னைக்கு காலையிலேருந்து சித்திரை 1 தமிழ் நியூ இயர்ஸ் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி சாயங்காலம் பஞ்சாங்கம் படலம் படிப்போம், அது சித்திரையில் வரும். மேலே ஏதர் இளநீர் அபிஷேகமோ இல்லாட்டி அம்பாள் சம்மர்னால அக்னினால ரொம்ப இதாக இருக்கனால குளிரத்துக்கு பால் அபிஷேகம் பண்ணுவோம். 1008 லிட்டர், 1008 கூட இல்லை, 5000 லிட்டர் வரைக்கும் போகும் சம்டைம்ஸ். ஸோ அது பண்ணுவோம். ஜூனில் இளநீர் பண்ணுவோம். ஜூலையில் குருஜியோட அவரோட ஜெயந்தி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆர் ஆகஸ்ட்டில் ஜெயந்தி வரும். செப்டம்பரில் திருப்பியும் இப்போ சாரதா நவராத்திரி நடக்கிறது. சாரதா நவராத்திரி 10 நாள் மகா உற்சவம் பண்ணுவோம். அக்டோபர், அது செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் சாரதா நவராத்திரி வரும். நவம்பரில் முப்பெரும் திருவிழா பண்ணுவோம். டிசம்பரில் மகா பெரிவா ஆராதனை பண்ணுவோம். இது இல்லாமல் முக்கியமானது அம்பாலோட நட்சத்திரம் அன்னைக்கு எந்த மாதமோ ஆடிப்பூரம் அன்னைக்கு குங்கும தவவேலி 300 கிலோ குங்குமம் அம்பாள் மேலே சாத்திட்டு 3 நாள் அம்பாள் தவத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழிச்சு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்குறது. இதுதான் நடக்கிறது. இப்போ இந்த சிறப்பு பூஜைகள்லாம் சொன்னீங்கல்ல, விசேஷங்கள், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நிறைய பேருக்கு விஷஸ் இருக்கும். அது எப்படி அவங்க நீங்கள் ஏதாவது வெப்சைட்டுக்கு போகணுமா இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணணுமா? அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? 2-3 விதமாக பண்ணலாம். ஒன்று நேராக ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அது மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று இளையதளம், இப்போ ஓம் தாரா உங்கள் இது மூலமாகவே எல்லாருக்கும் தெரிய வரும். அது மாதிரியும் நிறைய பேருக்கு தெரிய வரும். அது மாதிரி மற்ற சேனல்ஸும் இருக்குது. ஸ்ரீ காமாட்சி கைங்கர ட்ரஸ்ட், அப்புறம் 108 சக்தி பீட சேனலும், யூடியூப் சேனலும் இருக்குது, இன்ஸ்டா சேனலும் இருக்குது. அது மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க இளையதளத்து மூலமாக தான் இப்போ ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு நிறைய பக்தர்கள் எல்லாரும் இங்கே இந்த கோயிலை தெரிஞ்சுக்கிறாங்க. கோஷாலா பற்றி சொன்னீங்க. கோஷாலாவில் அது எப்படி நம்ம சிறப்பிக்கிறோம்? அதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஷவர்லாம் போட்டதா சொன்னீங்க. கோஷாலாங்கிறது, கோங்கிறது ஆக்சுவலாக நம்ம பாரத தேசத்துக்கு கோ ரொம்ப முக்கியமானது. அதுவும் கோவில் எல்லா கோயிலும் பார்த்தானா நாட்டு பசு மட்டும்தான் இருக்கும். நாட்டு பசுங்கிறது இந்தியன் ப்ரீடு மட்டும்தான் இருக்கும். ஜெர்சி இருக்காது. ஜெர்சிங்கிறது கலப்படம் கலந்தது, அது இருக்காது. ஸோ அதனால ஒரு கோலை நம்ம அதை பார்த்தாலே நம்மளுக்கு இருக்கிற எல்லா வியாதியும் எல்லா இதுவும் சரியா போயிடும். அதோட ஒரு அகத்துக்கீரை வெள்ளிக்கிழமை கொடுத்தா நம்மளோட நெகட்டிவ்னஸ், நம்மளுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ்னஸ் எல்லாமே எடுத்துரும். அது இல்லாம இந்த கோக்கு மெயினா என்ன பண்ணிக்கணும், எல்லாத்துக்கும் மொத்தம் 35 பசுகள் இருக்கு. ஃபுல்லா ஷவர் போட்டு வச்சிருக்கோம். நம்ம எப்படி காலங்காத்தால எழுந்து சில்லுன்னு ஷவர்ல 10 நிமிஷம் நிக்கிறோமோ அதே மாதிரிதான் கோக்கு. ஏன்னா கோக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஷவர்ல போட்டு காலங்காத்தால 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஷவர் பாத் ஆக்சுவலி ஃபார் கோ. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேய்ச்சலுக்கே போகும். இங்க மெயினா எங்களுக்கு இதுல இருந்து பால் வரணும், இது வரணும், அதெல்லாம் கிடையாது. மெயினா கோ சம்ரக்ஷணம், கோவை ப்ரொடெக்ட் பண்ணணும். கோவை லைஃப் லாங் நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இது தொட்டு ஒரு 10,000 வருஷமா இந்த கோ இது கல்ச்சர் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணியதை அதை அப்படியே எடுத்துன்னு போகணும். அதுதான் மெயின். அதுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கு தேவையான பொட்டு கடலை எல்லாமே வாங்கி வெக்கோல்லேருந்து எல்லாமே இங்கே பண்ணலாம். யார் வேணாலும் டொனேட்டும் பண்ணலாம். டொனேட்னா கோ டொனேட் கிடையாது, கோக்கு வேண்டிய இது சாப்பாடு அதை எல்லாமே கொடுக்கலாம், என்ன வேணாலும். புஷ்கரணி பார்த்து அந்த புஷ்கரணியோட ஸ்பெஷாலிட்டி, புஷ்கரணியோட ஸ்பெஷாலிட்டியே நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் நீருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது புஷ்கரணி தான். நம்ம சொல்கிறோம் ஆகாயம், நீர், நெருப்பு, பூமி எல்லாமே சொல்கிறதுனால புஷ்கரணியோட ஸ்பெஷாலிட்டியை ஒரு கோயிலை
ஒரு ஒரு முக்கியமான இது என்னன்னா, புஷ்கரணியில வந்து மெயினா ஒரு புஷ்கரணி இருக்க ஒரு ஒரு ஊர்ல வந்து மழை வரும். புஷ்கரணி இல்லாத ஊர்ல மழை வராது. இது வந்து எழுதப்பட்ட சாஸ்திரத்துல சொல்றது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கோயில் இல்லாத ஊருக்கு குடி ஏறாதீங்கன்னு சொல்லுவா. ஒரு பழமொழியே இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு மேல எல்லாம் பார்த்தேன்னா கலசம் இருக்கும். ஏன் அந்த கலசத்தை வச்சிருக்காங்க? நான் அடிஷ்னலா சொல்றேன், நீ கேட்காத கூட. ஓகே, தப்பா இருக்குல்ல. ஏன் அதை வச்சிருக்காங்கன்னா, இப்ப லைட்னிங் வருது. லைட்னிங் வந்தா ஃபர்ஸ்ட் அதுதான் அப்சர்வ் ஆகும். எது? கலசம். கலசத்துக்கு மேல வீடும் கட்ட மாட்டாங்க. கலசத்துக்கு கீழே தான் வீடு இருக்கும். ஸோ அதனாலதான் மெயினா கோயில் இல்லாத ஊருக்கு குடி ஏறக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா அந்த கலசம் தான் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்னா 5 கலசம் வைக்கிறாங்க. நீங்க எல்லா கோயிலும் பாருங்க 5 கலசம் தான் இருக்கும். ஏன் 5? ஏன் 6 வைக்கலாம், 4 வைக்கலாம், 3 வைக்கலாம், 2 வைக்கலாம்? 5. 5ங்கிறது பஞ்சபூதம், 5 எலிமெண்ட்ஸ் ஆஃப் எர்த், நேச்சர். அதை தான் குறிக்கும். எல்லாமே அப்படிதான். அதே மாதிரி தான் இந்த புஷ்கரணி கூட. புஷ்கரணியும் மெயினாக வைக்கிறதே வந்து மழை வரணும். அதோட அந்த புஷ்கரணியில இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா எல்லா வியாதியும் சரியா போயிடும். இப்போ நம்ம வந்து இப்போ யாகசாலையில உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, என்ன ஸ்பெஷல் யாகம்னா நிறைய நீங்க சொன்னீங்க இது இன்டர்வியூக்கு முன்னாடி, ஸ்பெஷலான யாகம்லாம் இங்க பண்ணுவோம் அப்படின்னு. அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ நம்ம வந்து மாதம் மாதம் வந்து யாகம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏன்னா யாகம் பண்ணுறதுனால தான் நம்மளால் மழை. இப்போ இன்னைக்கு என்ன வேணும் எல்லாருக்கும்? வந்து வேண்டியது என்ன வேணும்? செல்வம், பைசா வேணும், மணி. அடுத்தது என்ன வேணும்? யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது. 2வது. 3வது என்ன? மழை வரணும். 4வது இந்த பஞ்சபாடு இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் எங்கன்னா யாகம் தான். நீங்கள் அக்னிக்கு நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அக்னி சாட்டிஸ்ஃபை ஆகி ஆட்டோமேட்டிக்காக மேகத்துக்கு, வானத்துக்கு போய் இன்டைரக்டாக உங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் ஆகும். இது மெயினாக பண்ணுறது இந்த நவராத்திரி பூர்த்தி ஆகிற அன்னைக்கு, அக்டோபர் 2 அன்னைக்கு சண்டி ஹோமம் பண்ணுறோம். இந்த சண்டிங்கிறது விதவிதமான சண்டி இருக்குது. சகசர சண்டி, சதச்சண்டி, எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் சண்டி ஹோமம் பண்ணான்னா அம்பாள், அதாவது அம்மா தாய் ஃபுல்லாக பூர்த்தி ஆகி நல்லபடியாக சண்டி ஹோமம் பண்ணோமா இல்லையான்னு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வரதுக்கு ஒரே இது என்னன்னா, அன்னைக்கு மத்தியானம் சண்டி ஹோமம் முடிஞ்சோடனே எங்கெல்லாம் சண்டி ஹோமம் நடக்கிறதோ நம்ம கரெக்டாக பண்ணோமா இல்லையா, 10 நாள் கரெக்டாக பண்ணோமா இல்லையா, அம்பாள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலா இல்லையா எப்படி தெரியும்? அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு மேலே மழை பெய்யும். இந்த கோயிலை எல்லா வாட்டியும் சண்டி ஹோமம் பண்ணும்போது மழை பெஞ்சிருக்கு. மானம் மூடும், மழை பெய்யும். இந்த கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா கோயிலையும். என்னடா உடனே எல்லா கோயிலும் சொல்லுது, எல்லா கோயிலும் ஒழுங்காக பண்ணா, கரெக்டாக பண்ணா சண்டி ஹோமம் அன்னைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும். விச் மீன்ஸ் என்ன? அம்பாள் இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. அதுதான் அர்த்தம். நம்ம சங்கரா ஹால்னு என்ட்ரன்ஸ்ல இருக்கு இல்லையா, அங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடத்துறீங்க? மெயினாக சங்கரால் வந்து நடத்துறதே வந்து குருஜியோட விஷ் என்னன்னா, எளிய மக்கள், இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக பண்ணுறோம் கல்யாணம். சங்கராலில் கண்டிப்பாக ஃப்ரீயாக கல்யாணம் பண்ணுறோம். அதே மாதிரி 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், வளகாப்பு, சீமந்தம், நிச்சயதார்த்தம் எல்லாமே பண்ணலாம். கம்ப்ளீட் ஃப்ரீ. இங்கே இருக்கிறவங்க எல்லா கிராமத்து மக்கள் நிறைய கல்யாணம் நடந்திருக்கு, நிறைய 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கு, 70, 80, சீமந்தம், வளகாப்பு எல்லாமே நடக்கலாம். ஒன்லி திங் இஸ் இந்த பிரசாதத்துக்கு, இங்கே அன்னப்பிரசாதத்துக்கு ஒரு இலைக்கு மினிமமாக சார்ஜ் பண்ணுறோம். 100 ரூபா, 150 ரூபா, அவ்வளோதான். பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களோ பண்ணிவிட்டு அம்பாலோட தரிசனத்தை பண்ணிவிட்டு போகலாம். ஜெயகுருதே, தேங்க்யூ. நம்ம வெங்கடேஷ் சார் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்குறதுக்காகவும், நாம எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும், நம்ம குருஜி நமக்காக கட்டின கோயில்ல நாமும் வந்து சர்வீஸ் பண்ணணும். நம்மளால சர்வீஸ் பண்ண முடியலையா, நம்ம வாழ்க்கையில பிஸியா இருக்கோம்னா அது தகுந்த மாதிரி டைட்டிங் ஆர் டொனேஷன் இல்லை அந்த மாதிரி எது பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் குடும்பத்தோட வந்து இந்த உலக நன்மைக்காக கட்டின கோயிலில் எல்லா அம்பாளையும் தரிசிச்சுட்டு உங்களுடைய ஆசையை அந்த அம்பாளின் திருப்பாதங்களை வச்சுட்டு கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி 48 நாள் இல்லை, அதுக்கு முன்னாடியே கூட நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. வாங்க, இது ஆக்சுவலாக
பூலோகத்துல இருக்கிற ஒரு அழகான ஒரு தேவலோகம் மாதிரி இருக்கும். அத்தனை அழகு, இயற்கையை சுத்தி இருக்கு, கோஷாலா இருக்கு, அங்க குளம் இருக்கு, அம்பாளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க நம்மளுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா. அவ்வளோ அழகு, இயற்கையான காற்று, அது இதெல்லாம் சுவாசிக்கணும், சிட்டில நம்மளுக்கு கிடைக்காது. அதனால அட்லீஸ்ட் மாசம் ஒரு முறையாவது நம்ம இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். நம்ம வாழ்க்கையில நாமும் செல்வ செழிப்புடன் மன நிம்மதியுடனும் ஆரோக்கியத்துடன் இருப்போம்.